அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இ-காமர்ஸ் கோர்ஸ் கிளாஸ் 3ல இருக்கோம். இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நம்ம எல்லாமே பிகினர் ஸ்டேஜ்ல பண்ணக்கூடிய டாப் 5 மேஜர் மிஸ்டேக்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்ல வர எதுவுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல நம்ம பிகினர் ஸ்டேஜ் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்றோம், அது எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம், அதுக்கு பதிலா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இதை பத்தி நம்ம கிளியரா இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் எல்லாமே பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ராங் ப்ராடக்ட்டை செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கணும். அது பண்ணால் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ட்ரெண்டில் இருக்கோ இல்லை யூடியூப்பை பார்த்து இன்ஸ்டாகிராமை பார்த்தா டக்குன்னு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்னென்ன பார்த்து வாங்கணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு டிமாண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். டிமாண்ட் இருக்கான்னா நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப்பை பார்த்தோ இல்லை இன்ஸ்டாகிராமை பார்த்தோ ஒரு ப்ராடக்ட் ட்ரெண்டாக இருக்குது, இந்த சீசனுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்காமல் ஃபஸ்ட்டு 3 விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி கஸ்டமர்ன்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். டெய்லி அந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு சேல்ஸ் ஆகணும். டெய்லி அதை வந்துட்டு சர்ச் பண்ணணும். கஸ்டமர்ஸ் வந்து டெய்லி அதை சர்ச் பண்ணணும். இப்படி தான் இருக்கணும். இதை விட்டுட்டு சீசனுக்காக இந்த சீசனில் இதுக்கு நல்லா ஓடும், ஸோ இது அதிகமாக சர்ச் பண்ணுவாங்க, இது அதிகமாக சேல்ஸ் ஆகும் அப்படின்னும், இல்லை இந்த இது வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இந்த ப்ராடக்ட், ஸோ இது நிறைய சர்ச் பண்ணுவாங்க, இது நிறையா பேர் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக பொருளை வாங்காமல் எவர்கிரீனாகவும் இருக்கணும், டிமாண்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கணும். எவர்கிரீன் டிமாண்ட்னா நம்ம சீசனுக்காகவும் ட்ரெண்டுக்காகவும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டை எப்போவுமே கஸ்டமர்ஸ் வந்துட்டு எல்லா சீசன்லையுமே அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், சர்ச்சும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காம்படிஷன் என்னன்னு பார்க்காமே போய் ப்ராடக்ட்ஸ் வாங்கி சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காம்படிஷன் எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிடுவீங்க. அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுங்கன்னா, அமேசானுக்கு போய் சர்ச் பாரில் டைப் பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பேஜில் வரும் இல்லையா, ஸோ அதில் ஹை ரிவ்யூஸ் இருந்தால் அந்த ப்ராடக்டை நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் வாங்கிடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு நிறையா ரிவ்யூஸ் இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்துட்டு நம்ம பொருள் வாங்குறாங்கன்னா அந்த ரிவ்யூஸை பார்த்து தான் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி 1000 ரிவ்யூஸ் 2000 ரிவ்யூஸ் இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்மளாம் இருந்தாலும் அவங்கள தான் போய் வாங்குவோம். ஸோ லோ காம்படிஷன் இருக்கிற மாதிரி, அதாவது லோ ரிவ்யூ இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குமே நிறைய ஆர்டர்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணும்போது இதனால் ஹை ரிட்டர்ன் நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். அதாவது ஹை ரிட்டர்ன்னா என்னென்ன அவாய்ட் பண்ணலாம் பிகினர் ஸ்டேஜில் சொல்கிறேன். கிளாஸ் ஐட்டம் வந்துட்டு சுத்தமாக பிகினர் ஸ்டேஜில் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் செராமிக் ஐட்டம்ஸையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது கீழே போட்டால் உடஞ்சிரும், அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பிகினர் ஸ்டேஜில் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் போக போக வந்தால் நீங்கள் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். ஏன்னா பிகினர் ஸ்டேஜில் நம்ம ஏன் அவாய்ட் பண்ணணும்னா, அதுக்கு நிறையா வந்துட்டு பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு நல்லா சேஃப்டியாக நம்மளுக்கு அதெல்லாம் வந்துட்டு அனுப்பணும். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதனால பிகினர் ஸ்டேஜில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 500 கிராம்ஸ்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்துட்டு கம்மியாகும். அதுக்கு மேலே போச்சா உங்களுக்கு தான் ரிஸ்க்கு, ஷிப்பிங் சார்ஜஸும் அதிகமாகும். செகண்ட், பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக், ப்ராஃபிட் பார்க்காம டக்குன்னு ப்ராடக்ட்டை சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பிகினர்ஸோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, ப்ராஃபிட்னா அவங்க ப்ராடக்ட் வாங்கினது, ஷிப்பிங் சார்ஜஸ், இது இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் என்ன நினச்சிப்பாங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. ஆக்சுவலாக ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன். நம்ம ப்ராடக்ட் காஸ்ட்டு, நம்ம என்ன அதாவது சப்ளைட்டை வாங்கியிருப்போம் இல்லையா, ஸோ என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கோம் அதை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷிப்பிங் சார்ஜஸ். நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் கமிஷன், அதாவது ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் ஒவ்வொரு கமிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன கமிஷன்ஸுங்கிறத உங்களுக்கு நான் சைடில் ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த எல்லா கமிஷன்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் பேக்கிங் காஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நம்மளோட தான். அதாவது பாக்ஸு, கவராக இருக்கட்டும், அண்டு நீங்கள் தேங்க்ஸ் கார்டு ஏதாவது போட்டிங்கன்னா அதுக்காக இருக்கட்டும், டேப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு அதில் வந்துட்டு இன்க்ளூட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரலாம், ஆர் டேமேஜ் கூட ஆகலாம். ரெண்டு வந்தால் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் லாஸ் தான். ஏன்னா ரிட்டர்ன் வந்துச்சு அதிகமாக ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும், டேமேஜ் வந்து ப்ராடக்ட் நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ இதுக்காக இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10 to 15 rupees ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் வந்துட்டு அதிகமாக சேர்த்திக்கணும். ஏன்னா எல்லாமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் தான், எதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு லாஸ் ஆகக்கூடாது, ப்ராஃபிட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு 10 to 15 rupees சேர்த்திக்கோங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணணும். ப்ராஃபிட்னா இது எல்லாமே இன்க்ளூட் ஆகணும். ஜஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, இல்லை ஷிப்பிங் சார்ஜஸ் அண்டு உங்களோட ப்ராடக்ட்
காஸ்ட் இதை மட்டும் நீங்கள் சேர்த்து ஒரு ப்ராஃபிட் நீங்கள் கால்குலேஷன் பண்ணக்கூடாது. இது எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகணும். அண்ட் இதெல்லாம் கழிஞ்சு மீதி நம்மளுக்கு 30% நம்மளுக்கு லாபம் வர்ற மாதிரி நம்ம ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணணும். தேர்ட் மிஸ்டேக், வீக் லிஸ்டிங். ஸோ லிஸ்டிங்கில் அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிளர் இமேஜஸை அப்லோட் பண்ணுறது. ஸோ இமேஜஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கணும் நம்ம இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளோட இமேஜ் தான் நம்ம ப்ராடக்டோட ஹீரோனே சொல்லலாம். ஏன்னா நம்ம இமேஜை பார்த்து தான் எல்லாமே கிளிக் பண்ணுவாங்க. இப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, அப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும் இல்லையா? நீங்கள் என்ன சூஸ் பண்ண நினைக்கிறீங்க, அதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ரெலவெண்ட்டாக வரும். அதில் நீங்கள் எதை பார்த்து சூஸ் பண்ணுங்க? ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இமேஜ் பார்த்து தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ நல்ல இமேஜ் இருக்கணும். அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் மஸ்ட். பிகினர் ஸ்டேஜில் ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்கணும், வேறு எந்த பேக்ரவுண்டும் இருக்கக்கூடாது. அண்ட் உங்களோட இமேஜ் ரொம்பவே கிளியராக இருக்கணும். அண்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வர இமேஜஸ்ல எல்லாம் உங்களோட சைஸாக இருக்கட்டும், ப்ராடக்டோடைய சைஸாக இருக்கட்டும், அதில் யூசேஜ் டீட்டெயில்ஸ்னு எல்லாமே இமேஜஸ்லேயே கவர் பண்ணிடுங்க. அண்ட் அமேசானில் ஒரு 9 இமேஜஸ் கேட்குறாங்கன்னா அதையும் எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. மீஷோவில் 4 இமேஜஸ் கேட்குறாங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. எந்த ஒரு இமேஜஸ் வந்துட்டு பேலன்ஸ் விடாமல் கேட்குற இமேஜஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. அண்ட் காம்படிட்டரை விட நீங்கள் நிறைய இமேஜஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே காம்படிட்டர் 9 இமேஜஸ் தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை விட பெஸ்ட்டாக இமேஜஸ் ஒரு 9 இமேஜஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். நெக்ஸ்ட்டு டைட்டில் எஸ்இஓ பண்ணாமல் ஏதாவது ஒரு டைட்டில் அவங்க வந்துட்டு போடுறது, இதுவுமே ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஸோ டைட்டில் வந்து நம்ம எஸ்இஓ பண்ணி தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டிலை வெறும் வாட்டர் பாட்டில்னு போட்டிங்கன்னா யாருக்கும் புரியாது. ஸோ அது என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்துட்டு போடுறீங்க, யூஸ் பண்ணலாம், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், ஆனால் வாட்டர் பாட்டில் ஸ்டெயின்லெஸ்ஸாக, கிளாஸாக, பிளாஸ்டிக்கா, அது எவ்வளோ எம்எல், இதெல்லாம் சேர்ந்தது தான் எஸ்இஓ. ஸோ ஒரு டைட்டிலில் இது எல்லாமே கிளியராக வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்ல உங்கள் டைட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்பவே பெரிய மிஸ்டேக், இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போடுறது. அதாவது என்ன போடுவாங்கன்னா, பெஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்னா பெஸ்ட்டு குவாலிட்டி, இது ப்ரீமியம் ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி சும்மா போட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் கஸ்டமர்ஸ் ரீட் பண்ணுவாங்க. ஸோ சைஸு, மெட்டீரியல், என்ன பர்பஸுக்கு, அது இப்போ ஏதாவது எடுத்தேன், அது எவ்வளோ கிராமு, எவ்வளோ எம்எல்னு, அது என்ன கலரு, அப்படி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாவே நம்ம இதுதான் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கஸ்டமர்ஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாமே அதில் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லையும் அக்கௌண்ட் செட்டப்ஸ்லேயும் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கிளாரிட்டி வேணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், கரெக்டான மொபைல் நம்பர் இருக்கும், கரண்ட் மொபைல் நம்பர் இருக்கணும், மெயில் ஐடி வேணும், ஜிஎஸ்டி வேணும். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வச்சுக்கணும். செல்லர் அக்கௌண்ட்டில் ஃபில் பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுனா, உங்களோட வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டிலே ஆயிரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு ரிஜெக்ட் கூட ஆகலாம். ஸோ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். காமனாக என்ன பண்ணுவாங்க, நேம் ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட நேம் ஸ்பெல்லிங்கை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேன் கார்டில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை கொடுங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அது பேங்க் அக்கௌண்ட் நேம் கேட்கும்போது அதை கரெக்டாக கொடுங்க. கரண்ட் அட்ரஸ் கொடுங்க, கரெக்டான ஒரு மொபைல் நம்பரை கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டிலேயும் ஆகாது, ரிஜெக்டும் ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, கேட்டகரி ரூல்ஸ்னு ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். அதாவது இப்போ ஃபுட் பற்றி நம்ம போட ஆரம்பிச்சா எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வேணும். லைட்டிங் பற்றி போயிட்டீங்கன்னா பிஐ சர்டிஃபிகேட் வேணும். இந்த மாதிரி இன்னும் சோப்புக்கெல்லாம் போயிட்டீங்க, இன்னமும் அதுக்கெல்லாம் நிறையா வந்துட்டு ஆர்கானிக் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் போய் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக அந்தந்த கேட்டகரிக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த கேட்டகரியை லிஸ்டிங் பண்ணுங்கள். தெரியாமல் ஏதாவது ஒன்று இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக லிஸ்டிங் பண்ணாதீங்க. பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணாலும் அது ஃபஸ்ட் அந்த கேட்டகரிக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் லிஸ்டிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாமே பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் வந்துட்டு சடனாக ரிசல்ட்டை வந்துட்டு எதிர்பார்க்கறது. அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்துட்டு சடனாலாம் நடந்துராது. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரிசல்ட்டுமே வந்துடாது. டக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சோம்னா எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ பிகினர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் போட்டணும், டக்கு நம்மளுக்கு ஆர்டர் வந்துடும், டக்கு நம்ம ப்ராஃபிட்டை பார்த்துருவோம், அந்த மாதிரி நினைப்பாங்க.
ஸோ அப்படிலாம் இருக்கவே செய்யாது. நிறைய நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கூட வரும். கொரியர் ரிட்டர்ன் வரும், கஸ்டமர் ரிட்டர்ன் வரும். நம்ம எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரலை, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் ஆர்டரே வரல அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அது உங்களோட டைட்டிலை வந்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதை நம்ம வந்துட்டு டைட்டில் நம்ம அப்லோட் பண்ணிட்டாலும் நம்ம அமேசானு, மீஷோ, நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் நம்மளோட இது ப்ராடக்ட்டை நம்ம அப்லோட் பண்ணிட்டாலும் நம்ம அதை நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டைட்டிலை நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு SEO பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்கள் இமேஜஸ் வந்துட்டு ஏதாவது பிளர்ராக இருக்கலாம், அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்ல இமேஜஸ் எடுங்க உங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அதை நல்ல இமேஜஸ் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் புது புது ஸ்கில்ஸ் வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. e-commerce பற்றி நிறைய லேர்ன் பண்ணுங்க, அதை டெவலப் பண்ணுங்க. அண்ட் உங்கள் லிஸ்டிங்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணாமல் எனக்கு ஆர்டரே வரலை, ஸோ நான் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படிலாம் நீங்கள் எதுவுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களாலே வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பிகினர் ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயே இதை ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுங்க எல்லாமே. ஸோ டைட்டில் நல்லா போடுங்க, லிஸ்டிங் நல்லா பண்ணுங்க, இமேஜஸ் நல்லா அப்லோட் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே ஆர்டர் வரும். அண்ட் இந்த வீடியோ நான் நிறையா 5 டாபிக்ஸ் பற்றி பேசினேன். அந்த 5 டாபிக்ஸ் கீழேயும் நிறையா சப் டாபிக்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸோ அந்த சப் டாபிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே நீங்கள் அந்த என்ன டாபிக் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அந்த டாபிக் நேமை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளியர் வீடியோ நான் உங்களுக்கு போடுறோம். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது e-commerce பற்றி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு இருந்தாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய எல்லாமே டவுட்ஸாக இருக்கட்டும், சஜஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அதுக்கெல்லாம் எங்களுக்குமே கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.